எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐயப்பன் மணி. நான் லாஸ்ட் 20 இயர்ஸாக கராட்டே அண்ட் டேக்வாண்டோ ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நான் டேக்வாண்டோவில் 5th டான் முடிச்சிருக்கேன் குக்கிவானில். கராட்டேயில் இஷின்ரியூ கராட்டேயில் 6th டான் அண்ட் கோஜிரியோ கராட்டேயில் 6th டான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 20 இயர்ஸாக மோர் தென் ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கராட்டே அண்ட் டேக்வாண்டோ சொல்லி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் இன்பாக்ஸில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அபவுட் மார்ஷல் ஆர்ட்ஸ் பற்றி. அதை பற்றி நம்ம விளக்கம் சொல்கிறது தான் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். சென்னையில் மட்டும் 4 பிரான்ச் இருக்குது. அடையார், கீழ்பாக், அண்ணா நகர் அண்ட் ECR சொல்லிட்டு. அது இல்லாமல் பெங்களூர் ஆகில் நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இன்டர்வியூ முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட் பற்றி வேறு ஒரு வியூ கண்டிப்பாக கிடைக்கும். கராட்டே லேர்ன் பண்ணுறதுக்கு ஐடியல் ஏஜ் ஏதாவது இருக்கா? As per international rules, okay, because we are affiliated from IWK, International School, Ishindri World Karate Association. So, அந்த பிரகாரம் 4 years above, everyone can learn karate. IWK னா என்னன்னு சார்? IWK, Ishindri World Karate Association. In கராட்டேக்குள்ள நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. கோஜுரியோ, வேடரியோ, ஷோரின்ரியோ, ஷோட்டோகான், அந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் வேற விதமான பேக்ரவுண்ட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டைல் பேர் இஷின்ரியூ வேர்ல்ட் கராட்டே அசோசியேஷன், IWK ஃபுல் ஃபார்ம். ஸோ நம்ம லாஸ்ட் 20 இயர்ஸாக இஷின்ரியூ கராட்டே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். IWK டோர்னமெண்ட்டில் நீங்கள் என்ன கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க சார்? எஸ், IWK இஷின்ரியூ வேர்ல்ட் கராட்டே அசோசியேஷன். இது வந்து ஜப்பானில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்ரி 2 years ஒன்ஸ் வேர்ல்டு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. வேர்ல்டு லெவலில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் அந்த கராட்டே மாஸ்டர்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அந்த டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க எவ்ரி 2 years ஒன்ஸ். இந்த டோர்னமெண்ட் 2019 லண்டனில் நடந்தது. அதுக்கப்புறம் கோவிட் ப்ராப்ளத்தினால ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 2024 பென்சில்வேனியா பிட்ஸ்பர்கில் நடந்தது US. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு 25 ஸ்டூடெண்ட்டில் செலக்ட் ஆனாங்க. விசா ப்ராப்ளத்தினாலையும் நிறைய பேராளுக்கு அந்த ரீச் பண்ண முடியாமல் இந்தியாவிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ண போன ஒரே பர்சனாக தான். அதில் கொபுடோ அண்ட் குமுதே கேட்டகரியில் நான் மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஸோ கொபுடோவில் சில்வர் மெடல், குமுதேல பிரான்ஸ் மெடல். கொபுடோங்கிறது வெப்பன்ஸ் கேட்டகரி, குமுதேங்கிறது ஃபைட்டிங் கேட்டகரி. விமென்ஸ்க்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ண என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்? விமனோட பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நிறைய மெடிக்கல் அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. பட் நான் எக்ஸ்பீரியன்ஸில் டீச் பண்ண வரையும் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். மோர் தென் தட் அவங்க எப்போ டவுனாக ஃபீல் பண்ணும்போது மார்ஷல் ஆர்ட் நிறையா இருக்கும். மோர் தென் தட் இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல ரெகுலராக நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னோட சைல்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பான். ஸோ அவனுக்கு மார்ஷல் ஆர்ட் ஜாயின் பண்ணால் அவனோட பிஹேவியர் அண்ட் கேரக்டர்லாம் சேஞ்ச் ஆகுமா? டெஃபினட்டாக. இப்போ நிறைய டாக்டர்ஸே சொல்கிறாங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் போட்டால் பசங்களோட வந்து என்ன விஷயம் அப்படின்னா பசங்களுக்கு லாட் ஆஃப் எனர்ஜி இருக்குது. அவங்களுக்கு அந்த எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுறதுன்னு ப்ராப்பரான பிளாட்ஃபார்ம் இல்லை. ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்து ஒரு வேலையை 1 hour பண்ணுறது. இப்போ இருக்க குழந்தைங்க அதை 20 to 25 மினிட்ஸில் முடிச்சிடுறாங்க. மற்ற இருக்கிற 1/2 hour 40 minutes அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்க அதிகமாக அதை சேட்டை பண்ணுறியோ இல்லை ஃபோன் நோண்டுறியோ இல்லை மற்ற விஷயம் அதிகமாக கான்சென்ட் பண்ணுறாங்க. அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணிக்கணும், அவங்க சூப்பர் லெவலில் மாறுவாங்க. ஸோ குழந்தை கண்டிப்பாக அட்வான்டேஜ் இருக்குது. மார்ஷல் ஆர்ட் கற்றுட்டா என் குழந்தை சேஃபாக இருப்பானா? டெஃபினட்டாக. மார்ஷல் ஆர்ட் பேஸே செல்ஃப் டிஃபென்ஸ் தான். பட் செல்ஃப் டிஃபென்ஸில் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ண குழந்தைங்க தெரியும். மோர் தென் அவுட் சைட் சேஃப்டி கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி அவங்க இன்னர் ஜெயிக்கணும். அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பேறித்தனம், அந்த லேசினஸ், ஈகோ, ஆங்கர் இதெல்லாம் வின் பண்ணுறது தான் பார்ன் டு ஃபைட் மெயின் கோல். டெஃபினட்டாக ஜெயிப்பாங்க. என்னோட குழந்தை மார்ஷல் ஆர்ட் கற்றுனா ரொம்ப அக்ரெசிவாக மாறிடுவானா? ஓகே, ஸோ இது நிறைய பேருடைய மித்து. இது நிறைய பேரண்ட்ஸ் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸும் ஓகே, பட் மார்ஷல் ஆர்ட்ஸ்னா மட்டும் பசங்க ரொம்ப அக்ரெசிவாக மாறிடுவாங்க. இல்லை பசங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மேன்லி லுக் வந்துடும். பசங்க வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும். ஏற்கனவே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க. இதில் போட்டால் இன்னும் ரொம்ப அடமெண்ட் ஆகிடும் நினச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக கிடையாது. அது முற்றிலும் மித்து மட்டும்தான். இங்கே வந்தாங்கன்னா பசங்களுக்கு வந்து எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ண சேனலைஸ் பண்ணிவிடுவோம். அவங்களுடைய கோபத்தை எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி டைமுக்கு எந்திரிக்கணும், எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக அவங்க அக்ரெசிவ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே, ஸோ நிறைய டைப் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச் பண்ணுறீங்க சார்? ஓகே, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா இருக்குது. கராட்டே, கும்ஃபு, ஜூடோ, அக்கிடோ, முவத்தா, MMA நிறையா இருக்குது. எங்களோட டோர் கராட்டே அண்ட் டேக்வாண்டோ. டேக்வாண்டோ இஸ் கொரியன் மார்ஷல் ஆர்ட், கராட்டே இஸ் ஜாப்பனீஸ் மார்ஷல் ஆர்ட். ரெண்டுமே நம்ம சொல்லித்தரோம். ஓகே, now I am 60 years old. நான் இப்போ தான் எனக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கலாமா? டெஃபினட்டாக பண்ணலாம். ஓகே, ஏஜ் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு 60 years 70 80 இயர்ஸில் உங்களுக்கு ஏஜ் ஜஸ்ட் நம்பர். ஒரு இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். எங்களை பொறுத்தவரையும் 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரி நாங்கள் வந்து செக்ரேட் பண்ணியிருக்கோம் சிலபஸை. 4 to 9 years கிட்ஸ்க்கு வந்து குட் டச் அண்ட் பேட் டச், ஒரு அன்னோன் பர்சன் எப்படி பிஹேவ் பண்ணுறது, சடனாக எப்படி பண்ணுறோம். 9 to 13 years ப்ரீ டீன் சொல்லுவோம். அந்த பசங்களுக்கு அந்த டைமில் வர ஹார்மோன் சேஞ்சஸ்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது,
13 to 19 அந்த டீனேஜ் பசங்களுக்கு என்ன விஷயம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அதை பற்றி சிலபஸ் பண்ணியிருக்கோம். 20 and above 30 and above 40 and above இந்த மாதிரி பிரித்து அவங்களுக்கு என்ன விஷயம் வேணும். சில பேர் நீ பெயினில் வருவாங்க, சில பேர் பேக் பெயினில் வருவாங்க, சில பேர் வந்து நான் இப்போ தான் டீர் ஆயிருக்கேன், எனக்கு வந்து வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு கூட வருவாங்க. பட் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிலபஸ் செக்ரேட் பண்ணியிருக்கோம். எந்த இதில் கிட்ட 83, 84 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க. ஓகே, இஸ் தேர் எனி அதர் லெவல் ஆஃப்டர் த பிளாக் பெல்ட்? எஸ், பிளாக் பெல்ட் ஆக்சுவலாக நிறைய பேர் அகைன் நினச்சிட்டு இருக்காங்க பிளாக் பெல்ட் ஒரு எண்டு, பிளாக் பெல்ட் வாங்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் பிளாக் பெல்ட் தான் ஒரு ப்ராப்பரான மார்ஷல் ஆர்ட்டோட என்ட்ரி. நீங்கள் பிளாக் பெல்ட் வாங்கின அப்புறம் தான் இதை நம்ம இவ்வளோ நாள் ஏன் பண்ணோம் அப்படிங்கிறதே புரியும். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி ஒரு +2 மாதிரி +2 முடிஞ்சப்போ நான் லேர்னிங் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயம் அந்த லேர்ன் பண்ணதை வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சர்வே பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பிளாக் பெல்ட்டும். பிளாக் 1 வாங்கின அப்புறம் அதில் பிளாக் 2, பிளாக் 3, பிளாக் 4, பிளாக் 10 வரை இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் பிளாக் 6 தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு. இன்னும் 7th 8th ரன் போயிட்டே இருக்கும். அது ஒரு ஜேர்னி, அது லைஃப் டைம் ஜேர்னி. ஓகே, மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கும் போது என் குழந்தைக்கு அடிபடுமா? அடிபட்டா என்ன மாதிரி ப்ளே போய்? எஸ், ஆக்சுவலாக 2003க்கு முன்னாடி வரையும் ஒரே டைப் ஆஃப் கராட்டே தான். அது வந்து ஃபுல் கான்டாக்ட் இல்லை செமி கான்டாக்ட் மேட்ச் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் WK வேர்ல்ட் கராட்டே ஃபெடரேஷனில் நிறைய விஷயம் மாற்றிட்டாங்க. 3 விதமாக பிரிச்சுட்டாங்க. வித்தவுட் கான்டாக்ட், செமி கான்டாக்ட், ஃபுல் கான்டாக்ட். ஃபுல் கான்டாக்ட் மேட்ச் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ வரையும் அது இல்லீகலாக சில கண்ட்ரீஸ் நடந்துட்டு இருக்கு. பட் சில மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி பேன் பண்ணிட்டாங்க. செமி கான்டாக்டும் வித்தவுட் கான்டாக்ட் மட்டும் தான் அலவுடு. செமி கான்டாக்ட் கூட ப்ரௌன் பெல்ட் அந்த பிளாக் பெல்ட் கிட்ட வர சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான். இப்போ நான் பார்ட்டிசிபேட் பண்ண வேர்ல்டு டோர்னமெண்ட்ல சீனியர் கேட்டரில் பண்ணி வின் பண்ணோம். அது மாதிரி விஷயங்கள் செமி கான்டாக்ட் அலவுடு. மற்ற மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் ட்ரைனிங் வெறும் வித்தவுட் கான்டாக்ட் மட்டும் தான். ஸோ பேரண்ட்ஸ் பயப்பட வேண்டியதில் அடிப்படாது. ஹவு செல்ஃப் டிஃபென்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் விமென் அண்ட் கேர்ள்ஸ்? ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் மோஸ்ட்லி இப்போ கேர்ள்ஸ் ரோட்டில் இருக்காங்க, அவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க இப்போ எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க. இப்போ நாட் ஒன்லி ஃபார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நாட் ஒன்லி ஃபார் மிஸ்பிஹேவ் பீப்புள். அவங்க வந்து பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, பேசிக் கற்றுக்கணும். அவங்க வந்து பிளாக் பெல்ட் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு கேர்ள்ஸ் விமன் பேசிக் செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் அவங்க ஹேண்ட் பேக்கில் எப்பவுமே வச்சிருக்க மாதிரி இருக்கணும். அவங்க எங்கே வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி யாருக்கு வேணால் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸுக்கும் விமனுக்கும் அவங்க பிளாக் பெல்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால டீச் பண்ண கூட முடியும். இப்போ இருக்க வரையும் நிறைய விமன் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வாண்டட் நிறைய பேர் கேட்டுருக்காங்க. பட் இங்கே பிளாக் பெல்ட் தொடர்றதுக்கு நிறைய ஹர்டில்ஸ் இருக்கு. அவங்கள ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். அவங்க வந்து ஃபுல்லாக சின்ன சின்ன விஷயம் கூட ஐயோ என்னால் பண்ண முடியாதுன்றதுல பண்ண முடியாது. ஸோ விமன் அண்ட் கேர்ள்ஸ் நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வாங்க ட்ரை பண்ண ஆரம்பிங்க, பேசிக்காவது கற்றுக்கோங்க. ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை இன்னொரு வருஷம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பேசிக்காக பிளாக் பெல்ட்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகும்? அப்ராக்சிமேட்டாக இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறத ஒரு ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது மோர் தென் 200 hours to 300 hours 200 to 300 hours தேவைப்படும். அது அவங்க கொடுக்குற டைமிங்கை பொறுத்து. சில பேர் கண்டினியூவாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா வித்தின் 1 year 1.5 years வாங்க முடியும். அது டஃப் ட்ராக் நாங்கள் சொல்லுவோம். 1 year பிளாக் பெல்ட் அச்சீவ் பண்ண முடியும். அதோட டெடிகேஷனை பொறுத்து. சில ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3 to 4 years ஆகும். ஒருத்தங்க 2 கிளாஸ் வீக்லி வராங்க, மாதத்துக்கு 8 கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளாக் பெல்ட் முடிக்கிறதுக்கு 3 to 4 years ஆகும். அப்ராக்சிமேட் டியூரேஷன் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்மெண்ட் பொறுத்து 1 year 2 years கூட முடிக்கலாம். உங்களோட இன்ஸ்டியூட்ல ப்ளூ கார்டு அண்ட் கேரக்டர் கார்டுன்னு சொல்றாங்க, அப்படின்னா என்னங்க சார்? ஓகே, ஸோ நிறைய அட்வான்டேஜ் இருக்குது ஆக்சுவலாக பாண்ட் டு ஃபைட்டில். இப்போ மற்ற ஸ்கூலுக்கும் நம்ம ஸ்கூலுக்கும் கம்பேர் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக அதை சொல்லும் போது நிறைய விஷயம் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். மோர் தென் மார்ஷல் ஆர்ட் தாண்டி செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ கேரக்டர் கார்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த கேரக்டர் கார்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பசங்க கிளாஸில் ஒழுங்காக இருக்காங்க, எனக்கு வீட்டில் போனால் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, ஸ்கூலில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் கேரக்டர் கார்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எவ்ரி மந்த் பேரண்ட்ஸ் சைன் பண்ணுவாங்க. அவங்களுடைய கேரக்டர் ஹோல் மந்த் எப்படி இருந்தது, இங்கே வந்து அவங்களோட கிளாஸ் சைன் பண்ணுவாங்க. இந்த 3 months வந்து அவங்களுக்கு கால்குலேட் பண்ணி இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, குட், வெரி குட் அண்ட் எக்ஸலண்ட். இந்த 4 எக்ஸலண்ட் வாங்குற குழந்தைங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து ஒரு அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட்டும் ட்ராஃபியும் கொடுக்குறோம். இது பேசிக் ஒரு டூல் தான், இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதனால் நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே வந்து பசங்களுக்கு அவங்களுடைய ஒரு கேம் மாதிரி வச்சு அவங்களுக்கு ப்ளூ கார்டு அண்ட் பர்பிள் கார்டு இருக்கும். அந்த 4 கார்டு கிடைக்கும்னா ஒரு கிஃப்ட். இது எல்லாமே பசங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இருக்கணும். அதே மாதிரி எங்களுடைய கிளாஸில் வந்து காம்பன்சேஷன் கிளாஸ் இருக்குது. அட்வான்டேஜ் ஆஃப் BTF பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கவலை இல்லை, உங்களுக்கு நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். 2 weeksக்குள்ள உங்களுக்கு காம்பன்சேட் டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க, நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு லீவே கிடையாது. ஆல் த 7 days ஒர்க்கிங். வென்ஸ்டேஸில் மட்டும் அட்மின் டீம் ஒர்க் பண்ணுவாங்க, கிளாஸ் இருக்காது. மற்ற 6 நாளுமே கிளாஸ் இருக்கும். அனதர் அட்வான்டேஜ் ஃப்ளெக்சிபிள் டைமிங். மார்னிங் 5 o'clockலேருந்து ஈவினிங் 9 o'clock வரையும் உங்கள் என்ன டைம் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிறது பெரிய பேரிக் எடுக்கிறது டைமிங்கும் ஸ்லாட்டும் தான். ஓகே, ஐயோ எனக்கு ஆஃபீஸ் போகணும், என்னால் ஆஃபீஸ் லேட்டாக வருவேன், இல்லைனா ஏர்லி மார்னிங் போயிடுவேன், இந்த மாதிரி விஷயம் இருக்கிறத பண்ணுறோம். நீங்கள் வீக்லி ஒரு கிளாஸ் கூட பண்ண முடியும், ஆனால் ஃபுல் இன்வால்வ்மெண்டோட பண்ணணும். ஸோ எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் எங்களோட டோஜோ பார்த்தீங்க. அதே மாதிரி இங்கே வந்து இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்டர்ஸுமே வெல் குவாலிஃபைட். அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது, மோர் தென் டீச்சிங், அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் சிசிடிவி கேமராவில் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு அவங்கள ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இங்கே இல்லாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. பசங்க வராங்க, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கொயரி பண்ணணும் சார், பார்த்துட்டாங்க மார்ஷியல் ஆர்ட்னா என்ன. நிறைய பேருக்கு இன்னொரு பெரிய டவுட் இருக்கு, மார்ஷியல் ஆர்ட்னா என்ன, மார்ஷியல் ஆர்ட் தனியாக இருக்குமா இல்லை கராட்டே டேக்வாண்டோ அந்த மாதிரி இருக்குமா. மார்ஷியல் ஆர்ட் ரூஃப், மார்ஷியல் ஆர்ட் ரூஃபில் அதுக்கு இல்லை தான் கராட்டே. இப்போ நம்ம ஊரில் வந்து சிலம்பம், குத்து வரிசை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்ட் ஒவ்வொரு டோர் இருக்கும். நம்ம கராட்டே டேக்வாண்டோ சொல்லித்தரோம். ஸோ மார்ஷியல் ஆர்ட் தனியாக ஒரு விஷயம் கிடையாது, அதுக்குள்ளே தான் இந்த எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் பொசிஷன் ஜஸ்ட் கால் அட்மின் டீமில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ட்ரையல் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அந்த ட்ரையல் கிளாஸ் முடிக்கும் போது நாங்கள் உங்களுக்கு கேட்போம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அது எத்தனை வயசு 4 இயர்ஸ் கூட கூட அவங்களுக்கு பிடிச்சிக்கான்னு கேட்போம். அவங்க ஓகே சொன்ன அப்புறம் தான் நம்ம ஃபார்மே கொடுப்போம். அதுக்கப்புறம் வி ஹேவ் அன் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஃபார் பேரண்ட்ஸ். ஸோ குழந்தைங்க எந்த அளவு சேஃப்டியாக இருப்பாங்க, என்ன அட்வான்டேஜ், எப்போ பிளாக் பெல்ட் போவாங்க, எல்லாமே நம்ம வந்து அந்த ஓரியன்டேஷன் எக்ஸ்பிளைமெண்ட். அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே நம்ம வாங்குவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வரவங்க எல்லாருமே என்ட்ரு பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபில் பண்ணுறது மட்டும் தான் பண்ண முடியும். என்னென்ன டோர்னமெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது சார்? எஸ், டோர்னமெண்ட் எடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா எவ்ரி இயர் ஜூன் ஜூலையில் எங்களுடைய ஃபேமிலி டோர்னமெண்ட் நடக்கும். அந்த டோர்னமெண்ட் மூலமாக குழந்தைங்களை செலக்ட் பண்ணுவோம், யாரெல்லாம் டோர்னமெண்ட் ஸ்கில்லாக இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, அவங்க அடுத்த லெவல் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், அப்புறம் நேஷனல் லெவல் டோர்னமெண்ட், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல். ஸோ நான் சொன்ன மாதிரி எவ்ரி 2 இயர்ஸ் வந்து நடக்கிற வேர்ல்டு டோர்னமெண்ட் தான் எங்களுடைய அல்டிமேட் கோல். டோர்னமெண்ட் அப்படின்னா எங்களுக்கு அதுதான், அதுக்கு ரெடி பண்ண தான் இங்கேருந்து கொண்டு போகிறது. அதுக்கு நடுவில் ஒரு எல்லாமே பண்ண முடியும். இஸ் தேர் எனி ஸ்கூல் லெவல் அட்வான்டேஜஸ்? எஸ், ஸ்கூல் லெவல் டோர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. கிளஸ்டர்ஸ், சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து கிளஸ்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் ஸ்போர்ட்ஸ் மீட். அதுக்கப்புறம் SGFI, ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு. இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கூல் லெவல்ஸ் கட் ஆஃப் மார்க்ஸ், ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு கோட்டாஸ்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். எனக்கு கராட்டே, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் தேவையில்லை சார், பட் ஆனால் ஐ வாண்ட் டு பி ஃபிட்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன சார் பாசிபிளா எனக்கு? ஓகே, நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கராட்டே, டேக்வாண்டோ உள்ளே போனோடனே பெல்ட்டு, கிரேடிங்கு, எனக்கு 40 இயர்ஸ் ஆச்சு, 50 இயர்ஸ் எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணுறதுல விஷயமே கிடையாது. உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெல்ட் வாங்காமல் கூட மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கலாம். பெல்ட்டுங்கிறது ஒரு பேசிக் மோட்டிவேஷன் மட்டும்தான். சில பேர் வந்து நிறைய பேர் இங்கே பண்ணுறாங்க, பட் உங்களுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட் எசன்ஸ் வேணும், நான் செல்ஃப் டிஃபென்ஸ் என்ன ப்ரொடெக்ட் பண்ண தெரிஞ்சால் போதும், நான் வந்து பாடி வெயிட் பேலன்ஸ் பண்ணணும், நான் பாடி வெயிட் ஜிம்மு போக வேண்டாம், நான் வந்து இங்கே வந்து ஃபிட்னஸ் மட்டும் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். வி ஹேவ் அ வேரியஸ் கோர்ஸ். இங்கே நிறையா நீங்கள் 1 இயர் டஃப் ட்ராக் ட்ரைனிங் இருக்குது, 1 இயர் ஃபிட்னஸ் ட்ரைனிங் இருக்குது. நீங்கள் அது பண்ணாலே போதும் கண்டினியூவாக, இல்லை நீங்கள் டெய்லி கூட வந்து பண்ண முடியும் ஃபிட்னஸ்க்காக. ஓகே, ஸ்கூல், காலேஜ் அண்ட் கார்பரேட்ஸில் கிளாஸ் எடுக்கிறீங்களா சார்? எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய ஸ்கூல்ஸில், காலேஜில். இப்போ நான் கார்பரேட் கம்பெனிஸில் நம்ம வந்து அவங்க வந்து ஷார்ட் டேர்ம் 1 டே ஒர்க் ஷாப்லேருந்து 1 மந்த் வரையும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இஸ் தேர் எனி ஸ்பெஷல் கிளாஸ் ஃபார் ஸ்பெஷல் கிட்ஸ் சார்? எஸ், நார்மல் கிட்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி சேலஞ்ச் கிட்ஸ்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஆனால் என்னன்னா இப்போ எஸ்பெஷலி 4 to 8 இயர்ஸ் கிட்ஸ் இல்லை ரொம்ப குழந்தைங்களை வந்து நம்ம என்ன பேரண்ட்ஸ்ட்டை டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து என் பையன் சேர்ந்து 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, என் பையனுக்கு அப்பா சேர்ந்த பையன் அடுத்த லெவல் போயிட்டான் அப்படிங்கிறது. இங்கே ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒரு கிராஸ்பிங் பவர் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ப்ரமோஷன் இருக்கும். சில குழந்தைங்க 4 மாதத்தில் 5 மாதத்தில் போயிடுவாங்க, சில குழந்தைங்க 6-7 மாதம் கூட ஆகலாம், 8 மாதம் கூட ஆகலாம். ஸோ வாட் வி ரிக்வெஸ்ட் டு பேரண்ட்ஸ், நீங்கள் ஸ்பெஷல் கிட் கூட்டிட்டு வாங்க, நம்ம அவங்களை அனலைஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிராஸ்பிங் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி, பட் வி ஒன்ட் சே வி காண்ட், எங்களால் முடியாது நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒவ்வொரு குழந்தைங்க அந்த மாதிரி அதோட கிராஸ்பிங் பொறுத்து அந்த ரிசல்ட் மாறும். அந்த உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக எங்களால் டீச் பண்ண முடியும். இங்கே நிறைய வெப்பன்ஸ்லாம் இருக்குது சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக கராட்டே இட்ஸ் எம்டி ஹேண்ட் வே. கரானா எம்டி, டேனா ஹேண்ட், இதுதான் கராட்டேயோட எக்ஸ்பிளேஷன். டேக்வாண்டோ ஃபுட் அண்ட் ஃபிஸ்ட் வே. ஸோ ரெண்டுத்துலையுமே வெப்பன் கிடையாது. எங்கள் ஸ்கூல் அடிஷ்னலாக கொபுடோன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது, இஷின்ரியூ கராட்டே அண்ட் கொபுடோ அசோசியேஷன். அது மூலமாக நாங்கள் வெப்பன் சொல்லித்தரோம். நுன்சாக்கு, டோன்ஃபா, சாய் அண்ட் போ, இந்த 4 வெப்பன்ஸ் குழந்தைங்களுக்கு நாங்கள் பிஃபோர் பிளாக் பெல்ட் அவங்க கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பசங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி ஒவ்வொரு விஷயம் பசங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து வேர்ல்டு ரெக்கார்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் ஒரு 3-4 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கோம். 24 ஹவர்ஸ் குழந்தைங்க நான் ஸ்டாப்பாக வந்து கராட்டே பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக அவங்களோட டேலண்ட்டை வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி அது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு அவங்க பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மார்ஷியல் ஆர்ட் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப தூரம் போய் அப்படிலாம் கற்றுக்கணும் அவசியம் இல்லை. நியர்பை உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன ஒரு மார்ஷியல் ஆர்ட் அகாடமி இருக்கோ போய் சேர்ந்துக்கோ. அது என்ன மார்ஷியல் ஆர்ட்னா இருக்கலாம், கற்றுக்கோங்க. ஒரு 1 மாதம் 2 மாதம் பண்ணி பாருங்கள், ஃப்ரம் த ஹார்ட் பண்ணுங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. த ரூல் நம்பர் 1, ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். யாருடைய பர்மிஷன், உங்கள் பர்மிஷன் இல்லாமல் யாரையுமே தொட அலோவ் பண்ணாதீங்க, அது யாராக இருந்தாலும் சரி. இதை நான் எங்கள் குழந்தைங்க எல்லாருமே சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இல்லை, அது எப்படி ரூல் நம்பர் 2, அட்டாக் யுவர் ஆப்பனன்ட். ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், அட்டாக் யுவர் ஆப்பனன்ட். 24 hours இஷ்னோ. அது இந்த குட் டச், பேட் டச், பிரைவேட் பார்ட், பப்ளிக் பார்ட்லாம் கிடையாது. நம்ம உடம்பு நம்மளுடைய பொறுப்பு, எங்கேயுமே தொட அலோவ் பண்ணக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ படிப்பு ரொம்ப முக்கியம்.
கராட்டே மார்ஷியல் ஆர்டோட படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் படிப்பை விட உடம்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டு படித்து பிரயோஜனமே இல்லை. 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. FSW, ஃபுட்டு, ஸ்லீப்பிங், ஒர்க் அவுட். நல்லா சாப்பிடணும். நம்மளுடைய வயிறு வந்து குப்பை தொட்டி மாதிரி இல்லாமல் ஒரு கோயில் மாதிரி வச்சுக்கணும். நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி everything whatever you eat you can follow that. Then sleeping 7 to 8 hours sound sleep mandatory. 10 to 4ங்கிறது ஸ்லீப்பிங் ஐடியல் டைம். நீங்கள் 10 மணிக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வேலை செய்யாதீங்க. பட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். 4 o'clock எந்திரிச்சு ஒர்க் பண்ணுங்கள். இல்லை மேக்ஸிமம் 10 to 5 அதுக்கு மேலே தூங்காதீங்க. அதுக்கு லேட்டாகவும் முடிச்சிருக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ரொம்ப நேரம் 2 hours 3 hours பண்ண அவசியம் இல்லை. மேக்ஸிமம் 10 to 15 minutes பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. ஸோ அந்த பேசிக் எக்ஸசைஸ் இப்போ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு 1000 குருஸ் வராங்க. ஸோ ஏதாவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆனால் டெய்லி பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் டெய்லி 90 days பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக தெரியும். ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.